Angiography is a radiological examination of the coronary arteries in which the contrast medium is injected. அதாவது angiography னு ஒரு procedure என்ன பண்ணும்னா இந்த coronary arteries அதாவது ஹார்ட்டுக்கு போற vessels arteries இத வியூ பண்றதுக்கு வேண்டி அது வந்து contrast media வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. The heart contrast medium is injected into the heart blood vessels through a catheter to identify. அதாவது ஒரு catheter யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஐடியலி மத்த இதுல எல்லாமே contrast media வந்து டைரக்ட்டா ஒரு catheter யூஸ் பண்ணி இந்த contrast media வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. So that the narrowing blockage function heart disease and coronary artery disease அதாவது நார்மலா ஹார்ட்ல வர டிசீஸ் ஆகட்டும் coronary vessels வர blockage ஆகட்டும் narrowing அதாவது சுருங்கறதா இருக்கட்டும் விரியறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அதுல எது வருதோ அது வந்து நம்ம வந்து இந்த கான்ட்ராஸ்ட் மீடியா இன்ஜெக்ட் பண்றது மூலம் அதுல வந்து blood flow வந்து அந்த கான்ட்ராஸ்ட் மீடியா டிராவல் பண்ணும்போது நம்ம ரேடியோலாஜிக்கல் இமேஜஸ் எடுக்கிறதுனால அதை வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். Indications blockage in the coronary vessels அதாவது heart okay indications டெவலப்ஸ் எனக்கு வந்து ஒரு ரெண்டு பேசிக்கான இண்டிகேஷன்ஸ் மட்டும் ஆஞ்சியோகிராஃபி யூஸ் பண்ண முடியும். வெரி குட். ஸோ பேசிக்கா இதெல்லாம் என்ன சொல்றது நமக்கே தெரிஞ்ச இண்டிகேஷன்ஸ் தான். ஸோ பிளாக்கேஜ் இந்த கொரோனரி வெசல்ஸ் அதாவது கொரோனரி வெசல்ஸ்ல வந்து ஏதாவது டிஷ்யூவோ இல்ல செல் மால்ஃபார்மேஷனோ இதனால ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தா அண்ட் அனியூரிசம் இது என்னன்னா blood vessels வந்து உள்ள பிளாக்கேஜ் ஆகி சப்போஸ் blood rupture ஆனா இன்டர்னல் ப்ளீடிங் இதெல்லாம் வந்து அனியூரிசம். ஆர்டரியோவெனஸ் மால்ஃபார்மேஷன் அதாவது ஆர்டரிஸும் வீனஸும் கன்சைன் ஆகி அந்த மால்ஃபார்மேஷன் உருவாகிறது. ஆர்டரியோஸ்க்லரோசிஸ் இது என்ன ஆகும்னா உள்ள வந்து ஃபேட் டிஷ்யூ வந்து டெபாசிட் ஆகி வெசல்ஸ்க்குள்ள வந்து blood ஒர்க்ல ஃப்ளோ ஆக முடியாம அது வந்து ஒரு பிரஷர் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஸ்க்லரோசிஸ் ஆர்டரியோஸ்க்லரோசிஸ். ஸ்டெனோசிஸ் என்னன்னா சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஸ்பைனல் ஏதாச்சும் ஒரு பாடி பார்ட் வந்து நேரோ ஆகிறதுனா அதுல வர அந்த blood vessel வந்து அதுவும் சேர்ந்து நேரோ ஆகிறது ஸ்டெனோசிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைன்ல ஏதாச்சும் ரெண்டு ஸ்பைனுக்கு நடுவுல வந்து சப்போஸ் அந்த கேப்ல blood vessels மூவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்பைன்ல ஏதாச்சும் இன்ஜுரி ஆகி அந்த ஸ்பைனுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் சப்போஸ் அந்த blood vessels நசுக்கும் இது மூலமா அந்த blood vessels வந்து டேமேஜ் ஆகுது. இதுதான் ஸ்டெனோசிஸ். Suspected clot traumas embolus அதாவது சஸ்பெக்டா ஏதாச்சும் clot இருக்குனா அந்த மாதிரி chest pain. So basic chest pain and congenital heart disease அவங்க ஏதாச்சும் heart disease இருந்துச்சுனா and heart valve disease heart valve ஏதாச்சும் disease இருந்துச்சுனா vascular assessment of tumor அதாவது tumorக்கான ஏதாச்சும் indications அவங்களுக்கு இருந்துச்சுனா and investigation source of hemorrhageக்கான ஏதாச்சும் indication sources இருந்துச்சுனா so இதெல்லாம் பேசிக்கா angiography procedures பண்றதுக்கான indications. Contraindications. Allergic to iron contrast media அதாவது அந்த contrast mediaக்கு ஏதாச்சும் allergy இருக்குனா renal failure அதாவது நம்மளோட renal system ல failure இருந்துச்சுனா பண்ண மாட்டாங்க and hepatic failure இருந்தா பண்ண மாட்டாங்க. Suspected pregnancy women வந்து மெயினா pregnancy இருந்தா so எந்த radiological examinationமே பண்ண மாட்டோம் so that அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். Severe anemia இருந்துச்சுனா பண்ண மாட்டாங்க. Blood clotting factors அதாவது blood clot factors ஏதாச்சும் இருந்துச்சுனா blood clotting factors அது ஏதாச்சும் மெடிசன் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு angiography பண்ண மாட்டாங்க. and absence of pulse at the axis site அதாவது அந்த pulse இருக்கிற axis site வந்து அவங்க என்ன pulse இல்லாட்டி இந்த angiography பண்ண மாட்டாங்க. and hypertension patients வந்து angiography பண்ண மாட்டாங்க. so எதனால renal failure இருந்தா இந்த procedure பண்ண மாட்டாங்க? renal failure hepatic failure எதனால இருந்தா இந்த procedure பண்ண மாட்டாங்க? கான்ட்ராஸ்ட் கொடுக்கறனால ஆல்ரெடி பேஷண்ட்க்கு renal failure இருந்துச்சுன்னா இந்த procedure பண்ண மாட்டாங்க. சரியா? இன்னொன்னு hepatic failure இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? ஏதோ failure இருக்கு பேஷண்ட்க்கு இல்ல ஏதாவது abnormalities இருக்கு அப்படினா பேஷண்ட்க்கு இந்த procedure பண்ண மாட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் ப்ரீ ப்ரொசீஜர் இன்வெஸ்டிகேஷன் அதாவது இந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடி நம்ம வந்து பேஷண்ட் வந்து என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கணும். ரேடியோலாஜிக்கல் கார்டியாலஜிஸ்ட் செஸ்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் இருக்கணும் and blood urea blood serum creatinine ultrasonography report of CT and MRI reports liver function test and reports blood sugar reports total blood count or bleeding clotting time history of previous medications bleeding disorders should be taken by the radiologist. so இதெல்லாம் வந்து angiography procedures பண்றதுக்கு முன்னாடி ஒரு radiologist இல்ல cardiologist இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஹிஸ்டரி பார்த்துட்டா அப்புறம் தான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி அவங்க வந்து ப்ரொசீஜர் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொண்டு போகலாம். இதெல்லாம் ரொம்ப நீட் பேசிக் patient preparation
The patient is asked to take low residue diet for 2 days prior to the examination and drink clear liquid the day before the examination. The patient வந்து low residue diet, அதாவது கம்மியா சாப்பிடுற diet and procedure க்கு முன்னாடி நாள்ல இருந்து வந்து clear liquid மட்டும் water மட்டும் குடிக்க சொல்லுவாங்க. Fasting may be employed for 6 to 8 hours. And fasting procedures க்கு முன்னாடி அவங்க வந்து patient ஓட comfortable பொறுத்து அவங்க 6 to 8 hours வந்து அவங்க வந்து எதுவுமே சாப்பிடாம fasting இருக்க சொல்லுவாங்க. Women should inform about any possibility of pregnancy. Pregnant women should not have radiological examination because of the risk of radiation exposure to the unborn baby. First day சொன்னோம்னா pregnancy patient women patient போறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் possibility இருந்துச்சுன்னா pregnancy possibilities இருக்குன்னா அதை வந்து முன்னாடியே radiographer technologist அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். So that radiological and the X-ray exposure வந்து அந்த unborn baby affect பண்ணாது. The patient is instructed to remove all metallic objects and நம்ம நார்மலா radiological X-ray basic X-ray எடுக்கறதா கூட நம்ம அந்த metallic அந்த region of interest இருக்கிற metallic objects எல்லாம் remove பண்ணுவோம். So அதனால the patient is asked to stop anticoagulant 2 days prior to examination. So anticoagulant அதாவது blood clot anticoagulant ஏதாச்சும் எடுக்கறாங்கன்னா அது வந்து procedure-க்கு 2 நாள் முன்னாடி வந்து அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. The puncture site must be shaved before the examination. So that the puncture site வந்து ஹேரி பட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, ஷேவ் பண்ண சொல்லுவாங்க. The patient should be hydrated before the examination and pre-medications are given to the residue anxiety. Patient வந்து ஹைட்ரேட்டடா இருக்கணும், அதாவது வெல் ஹைட்ரேட்டடா நல்லா தண்ணி குடிச்சு பேஷண்ட் வந்து கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் ஆகணும். So that exam நடக்கும், அந்த ப்ரொசீஜர் நடக்குமோ பேஷண்ட்டுக்கு வந்து எந்த அன்கம்ஃபர்ட்டபிளோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்கு வேண்டி இந்த ப்ரீ ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோம். Equipment. The major cath lab equipment are the same but additional specific. So cath lab தான் யூஸ் பண்ணுவாங்க, fluoroscopy basically, and Judkins right for the right coronary artery, Judkins left for the left coronary artery, pictal catheter for ventricles, sheath, guide wire, contrast agent, iodinated non-ionic water soluble contrast media, 350 ml fluoride of 5 to 8 ml per second, local anesthesia 1 to 2%. So basically ஒரு angiography பண்றதுக்கு நம்ம இந்த catheters எல்லாம் யூஸ் பண்ணுவோம். So அது என்னென்ன catheters யூஸ் பண்றாங்க pictal அந்த மாதிரி, then sheath, guide wire இதெல்லாம் பேசிக்கா என்னென்ன யூஸ் பண்றாங்க, then contrast media, anesthesia, then fluoroscopy. Procedure. On the day of the examination, the technologist should describe the whole procedure to the patient and obtain written consent from the patient. So அந்த ஒரு ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடி angiography எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேஷண்ட் வந்து அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். So that அவங்க பயப்படாம இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் புதுசா பண்ணணும், அவங்களுக்கு அது புரியாட்டி அவங்க பயப்படாது. எதை அவங்களுக்கு புரியலையோ அதை பார்த்து அவங்க பயப்படாது. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம அவங்கள்ட்ட வந்து எப்படி பேசணும்னு பொறுத்து தான். ஸோ எக்ஸாம்பிள் முன்னாடியே இதெல்லாம் நம்ம பண்ண போறோம்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதை மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கன்சர்ன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். The patient asked to remove clothing and their hospital. எப்போது போல எல்லா ப்ரொசீஜருக்கு போல அவங்களோட துணியெல்லாம் மாற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்டே பண்ண சொல்லிடுவாங்க. supine question with empty bladder and fluoroscopic table. So supine questionல படிக்க வச்சிருவாங்க, bladder empty பண்ணிருப்பாங்க, fluoroscopic table and intravenous lines inserted. So ஒரு IV லைன் இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. So that anesthesia வந்து அந்த மூலமா கொடுக்கிறதுக்கு வேண்டி. So ஏதாச்சும் அவங்களுக்கு சப்போஸ் அவங்க ஏதாச்சும் பயப்படாம இல்ல இந்த ப்ரொசீஜர்னால பெயின் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாலும் so that அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து anesthesia கொடுப்பாங்க. The blood pressure rate, heart rate, flexion. So பேசிக்கா என்னென்ன நம்ம பார்ப்போம், இந்த blood rate, heart rate, oxygen level இதெல்லாம் எப்பவுமே மானிட்டர்லயே இருக்கணும். So that சடனா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்கு வேண்டி. The safety straps must be fastened. The patient might be immobilized. So patient படுக்க வச்சதுக்கு அப்புறம் சேஃப்டி ஸ்ட்ராப்ஸ் அதாவது பேஷண்ட்ல ஸ்ட்ராப் பண்ணி அவங்க வந்து immobilize பண்ணிடணும். So that மூவ் பண்ணாம இருக்கிறதுக்கு வேண்டி அதெல்லாம் பண்ணுவாங்க. And அவங்களோட பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. So that அவங்களோட ஆக்சிஜன் லெவல் இதெல்லாம் வந்து அப் டு டேட் மானிட்டர்ல இருக்கிறதுக்கு வேண்டி. The puncture site of the patient must be cleaned with the antiseptic solution and a 6 sterile protocol and wrapped with sterile cover. So right growing area அதாவது ரைட் லெக்ல தொடங்கி இந்த ஏரியா ரைட் growing ஏரியால வந்து ஷேப் இதுதான் மோஸ்ட்லி பேசிக்கா யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஷேப் பண்ணிட்டு அந்த ஏரியா வந்து ஸ்டெரைல் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் இதெல்லாம் வச்சு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்றதுக்கு வேண்டி அந்த சைட்டை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. After the local anesthesia is given at the insertion site, after numbing the area, the cardiologist applies this surgical technique to access the femoral artery. So anesthesia வந்து அந்த பிளேஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கா
சென்சிங் டெக்னிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நீட் ஆஸ்பெலாசிஸ் நீட் ஒரு பெரிய நீட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஃபெமோரல் ஆர்டரியில வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. and the blood comes out from the needle the flexible small diaper அந்த ஃபெமோரல் ஆர்டரியில அதை இன்சர்ட் பண்ணி blood அந்த நீடில் வழியா வருதுன்னு தெரிஞ்சோடனே அதுல என்ன பண்ணுவாங்கன்னா கைட் வயர் இன்சர்ட் பண்ணிட்டு நீடில வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. after insertion of the guide wire the needle is removed and the sheath is placed over the guide wire. so நல்ல நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு அது வந்து blood வந்து கரெக்டாக குத்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள கைட் வயர் பிளேஸ் பண்ணிட்டு நீடில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ கைட் வயர் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ கைட் வயருக்கு மேலே ஷீட்டை பிளேஸ் பண்ணிட்டு கைட் வயரை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? after insertion of the guide wire the needle is removed and sheath is after placing the sheath the femoral artery the guide wire is removed. அதாவது அந்த ஷீட் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கைட் வயரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ கைட் வயர் எதுக்குன்னா அந்த ஷீட் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணுறதுக்கு வேண்டியது நம்ம நீடில் மூலமாகவே ஷீட்டை பிளேஸ் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த கைட் வயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. after the catheter the guide wire is introduced to the sheath the movement of the catheter is monitored by the cardiologist and the radiologist and the fluoroscopy. so அதுக்கப்புறம் catheter place பண்ணதுக்கு அப்புறம் ஷீட்ல place பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து fluoroscopyல வந்து லைவ் இமேஜா பார்த்துட்டே இருப்பாங்க. so that அந்த femoral artery வந்து அந்த guide wire வந்து catheter வந்து கைட் பண்ணுவாங்க. so எந்த வழியா போகணும்னு வேண்டி the cardiologist gently attacks the catheter with abdominal aorta through the common iliac artery and slightly insert the aortic sinus passing through the aorta. cardiologist இது வந்து ஒரு cardiac examinationனால radiologist கூட cardiologist இருப்பாங்க. so that அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா abdominal aorta through அந்த வழியா common iliac artery வந்து ரீச் பண்ணுவாங்க and slightly insert into the aortic sinus passing through the aorta. aorta பாஸ் பண்ணி slightly aortic sinus வழியா இத பாஸ் பண்ணுவாங்க. அதாவது catheter வந்து பாஸ் பண்ணுவாங்க. after placement of the catheter desired position the aortic contrast media is injected through the pressure injector into the coronary vessels under the fluoroscopic guidance of CR machine. so கரெக்ட்டா எந்த பிளேஸ்ல catheter place பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இன்ஜெக்டர் மூலமா தனியா நாமளே இன்ஜெக்ட் பண்ண மாட்டோம். so that ஒரு இன்ஜெக்டர் வச்சிருப்பாங்க. அது வழியா கான்ட்ராஸ்ட் மீடியா வந்து அந்த ஆர்டரியில வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இத வந்து CM fluoroscopic machine மூலமா லைவ் இமேஜிங் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். during the administration of the contrast media the patient is asked to hold his breath. the CR machine is moved around the patient chest and take images of the aorta and coronary vessels. so இந்த கான்ட்ராஸ்ட் மீடியா வந்து மூவ் ஆகும்போது வந்து பேஷண்ட் வந்து பிளட் புல் பண்ண சொல்லுவாங்க. so CR machine மூலமா ஹார்ட் வந்து சுத்தி சுத்தி இமேஜஸ் எடுப்பாங்க. அதாவது coronary vessels coronary arteries வந்து சுத்தி சுத்தி இமேஜஸ் எடுப்பாங்க. the radiologist and the cardiologist evaluate the blockage, lesion, stricture and other abnormalities under the CR fluoroscopy. the fluoroscopic systems video recording systems CR machine with the real time. so அதேதான் சொல்றாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா so that இப்படி மாத்தி மாத்தி எடுக்கிறதால உள்ள ஏதாச்சும் பிளாக்கேஜஸ் இருந்தாலோ இல்ல ஏதாச்சும் malformation இருந்தாலோ strictures இல்ல lesion ஏதாச்சும் கட்டி இருந்தாலோ இதெல்லாம் வந்து இப்ப கான்ட்ராஸ்ட் கொடுக்கிறது மூலமா CR machine மூலமா லைவ் இமேஜா நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். so that நம்ம அப்பவே லொகேட் பண்ணிக்கலாம் எங்க எது இருக்குன்றதுனால. during the examination if plaque is present in the coronary vessels cardiologist may perform balloon angioplasty or stent removal. so that இப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே உள்ள வந்து ஏதோ ஒரு வெசில் வந்து பிளாக்கேஜ் இருக்குன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுன்னா cardiologist அப்பவே வந்து ஒரு ஸ்டென்ட் பிளேஸ்மென்ட்டோ இல்லாட்டி balloon angioplasty இதெல்லாம் பண்ணி அதை ரிமூவ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ரெடியாக தான் இருக்கும். ஸோ அப்பவே லொகேட் பண்ணாங்க அப்பவே அதை ரிமூவ் பண்ண தான் பார்ப்பாங்க. after completion of the procedure the sheath and the catheter will be removed. then the puncture site is closed by pressure release. so procedure அவ்வளவுதான். இதை லொகேட் பண்ணதுக்கு அப்புறம் catheter sheath எடுத்துருவாங்க. அது வழியா blood வந்து போறதுக்கு அந்த இடத்துல pressure releasing பண்ணுவாங்க. so இந்த செல்லிங் டெக்னிக் ஃபர்ஸ்ட் நீடில் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் blood வந்ததுக்கு அப்புறம் கைட் வயர் பிளேஸ் பண்ணுவாங்க. கைட் வயர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீடில் ரிமூவ் பண்ணிடுவாங்க. தென் கைட் வயர் ஷீட்டை பிளேஸ் பண்ணுவாங்க. பின்ன கைட் வயர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. தென் ஷீட்ல கெத்திகல் பிளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் செல்லிங் டெக்னிக். so procedure அவ்வளவுதான். so complications allergic reaction இருக்குது. so கான்ட்ராஸ்ட் மீடியா இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் மீடியால கொடுப்போம். பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. blood clot formation எங்கயாச்சும் blood clot ஆக ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கு. and infection in the vessels. so நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றதுனால அவங்க இன்ஃபெக்ஷன் அதுக்கு அலர்ஜிக்கா இருக்கலாம். so இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. injuries in the aorta. so needle like repeated ஏதாச்சும் தெரியாம எங்கயாச்சும் பட்டு aorta டேமேஜ் ஆக இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்கு. tear in the artery wall. so அது artery wall சப்போஸ் ஏதாச்சும்
those they cause something called stroke, internal bleeding to damage the artery. So internal bleed ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So இதெல்லாம் காம்ப்ளிகேஷன். So நம்ம ரேடியோகிராஃபரா இல்ல ரேடியாலஜிஸ்டா இதுக்கெல்லாமே ப்ரிப்பேரா தான் இருக்கணும். சப்போஸ் இதுல ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன் அந்த ஆன் டைம்ல வந்துச்சுன்னா நம்ம ஹியூமன்ஸ் தான் எல்லாமே பெர்ஃபெக்ட் இல்ல. So கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. So ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அப்ப நம்ம பிரஷர் ஆயிட்டு இருக்காங்க. So இதுக்கெல்லாமே சேர்த்து வச்சு எப்படி அந்த இது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ரெமெடி பண்ணணும் அதுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் முன்னதாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. So the complications are so important. After CAM, the patient should be kept under observation. The blood pressure, heart rate, oxygen level, fluid balance, and the oxygen vital signs must be monitored. Okay, அதுக்கப்புறம் patient வந்து நார்மல் மார்க் பார்த்துட்டு patient வந்து observationல தான் வச்சிருப்பாங்க. So அவங்க oxygen level மாற்றலாம் இல்ல ஏதாச்சும் suppose contrast mediaக்கோ இல்ல இந்த procedure delayed reactions ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்கு. So that patient வந்து மானிட்டர்ல தான் வச்சிருப்பாங்க. Plenty of liquids is given to the patient to prevent dehydration, flushing contrast media of the body. So அதுக்கப்புறமா நிறைய நிறைய வாட்டர் கொடுப்பாங்க. So patient dehydration ஆகாம இருக்கிறதுக்கும் contrast media பாடிக்குள்ள இருக்கும். So அதை ரிமூவ் பண்றதுக்கும் XVC சிஸ்டம் வழியா ரிமூவ் பண்றதுக்கும் அவங்க வந்து நிறைய வாட்டர் கொடுப்பாங்க. If the vital signs are normal, then the patient is undergo delay examination. So vital signs are normal ஆயிடுச்சு. So delay reaction அந்த டைம் பீரியட் தாண்டிடுச்சு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. patient comfortable அப்படின்னு தெரிஞ்ச